நாம குமார் சார்கிட்ட இருந்தே தொடங்குவோம். ஏன்னா அரங்கத்தில் இருக்காரு. சார், அண்ணாமலை இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னாடி வரைக்கும் வெட்டு குத்து பழி கிட்டத்தட்ட பெரிய விஷயங்கள் பேசப்பட்டது. ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றச்சாட்டு. அதிமுகவா அந்த பக்கம், பாஜகவா இந்த பக்கம் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருந்தது. அண்ணாமலை இஸ் ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்லாம் பேசப்பட்டது. அண்ணாமலை நகர்றாரு, கோஆர்டினேஷன் டீம் வருது. இதுக்கு நடுவில் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் நேற்று நெல்லையில் பேசுகிறாரு. வந்தால் மகிழ்ச்சி அப்படின்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கூட்டணி கணக்கு மாறுதுன்னு புரிஞ்சுக்கணும், இல்லை இவருடைய உள்ள கிடக்கைன்னு புரிஞ்சுக்கணுமா? பாஜக ஒரு ஜனநாயக கட்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது பத்திரிகையாளருக்கு அவர் சொல்கிற பதில் கூட்டணி அமைந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இதை பேசலை. அண்ணாமலை கிளம்பினதுக்கு அப்புறம் இல்லை வெளியே வரலையே தவிர உள்ள ரெண்டு சைட்லேயுமே அதிமுகவிலையும் ஒரு 75-80% மக்கள் தொண்டர்கள்லேருந்து சரி, ரெண்டாம் கட்ட தலைவர்களையும் சரி, எல்லாருமே கூட்டணி சேர்ந்துருந்தா. ஏன்னா கள நிலவரம் என்ன, கூட்டணி சேர்ந்துருந்தா இப்போ இருக்கிற ஆட்சி திமுக இருந்திருக்காது, அதிமுக கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கும். இதுதான் உண்மை. ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் அதை ஒழுங்காக கட்டமைத்திருந்தால் இது நடந்திருக்கும் எல்லா தேர்தலையும். சார், இந்த பாராளுமன்ற தேர்தலும் அந்த லோக்கல் பாடியிலையும் மட்டும்தான் ஒன்றா இல்லை, மிச்சம் போன சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்றாக தானே பயணிக்கும். அது அதிமுக உள்ள பிரச்சனையை சொல்கிறேன் நான். அதிமுகவுக்குள்ளே உள்ள பிரச்சனை. ரெண்டாவது இந்த கூட்டணி, அதை சேர்த்துக்கணும். நான் சொல்ல தவறிட்டேன். நீங்கள் ரெண்டாவது எடுத்து கொடுத்ததுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. அந்த ரெண்டு தப்பையும் அது பண்ணினதுனால அது இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தால எல்லா தேர்தலையும் தோற்று இப்போ அடுத்தால 2026க்கும் அது எந்த வழியில் சரியான வழியில் போகணுங்கிற நிலைமையால் அது இருக்கா இல்லையாங்கிறத அது அவங்க கலைஞர் சார் சொல்லுவார். அது இருக்கட்டும். ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க அதிமுக கூட்டணி வச்சுருந்தா கொஞ்சம் சீட்டு வந்திருக்கும். ஆனால் அதிமுகவோட சீட்டு தமிழ் சொல்கிறீங்க இல்லை, நிறைய பேர் இப்போ யாரையும் பேரை குறிப்பிடலை, நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கிறது. ஏன்னா கூட்டணி இருந்தால் கட்சிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ கிரவுண்ட் லெவலில் நிறைய தொண்டர்கள் பூத்தை கவனிக்கிறது, மற்ற வேலைகளை பூரா அவங்க பார்த்துருவாங்க. நாம் கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டால் ஏதோ நமக்கு ஒரு 10 சீட் வந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை அடிப்படையாக வச்சு அவர் கருத்து அதை தலைவர் காதில் விழலையோ, தலைவர் காதில் கேட்கலையோ. தலைவர் தானே முதல்ல தலைவர். நானே பேசியிருக்கேன் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆஃபீஸ், தனி ஆஃபீஸு, அண்ணாமலைக்கு தனி ஆஃபீஸு, 2 பேர் ஒரே ஸ்கூட்டரில் போய் கிட்டத்தில் போய் இறங்கி 2 ஆஃபீஸுக்கு தனியாக போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. தனித்தனியாக தான் அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு அவங்க தான் போகணும். தான் செத்து தான் இதை சிவலோகத்தை பார்க்கணுங்கிறது தான் சரி. தனியாக அந்த கட்சி என்னைக்காவது வந்தால் தான் அது உருப்பணும்னு நான் சொன்னேன், பேசியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னே பேசியிருக்கேன். நானும் கலைசார் பேசியிருக்கோம். ரைட்டு. ஆனால் அது சரி என்று கூட வந்திருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னா 48 லட்சம் ஓட்டு வந்திருக்கிறது. 48 லட்சம் ஓட்டு பாஜகவுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கு முந்தின தனியாக நின்றதெல்லாம் அந்த வரவே முடியாது, வந்திருக்கிறது. அதனால் அது ஒரு வெற்றி தான் அந்த கட்சிக்கு. அதிமுக 15 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. ரைட்டு. 4வது இடத்துலையும் போயிருக்கு, சீமானுக்கு கீழையும் போயிருக்கு. இது எந்த கட்சிக்கு கிடைச்ச தோல்வி. இந்த கணக்கில் அடுத்தால வரக்கூடிய தேர்தலில் இந்த 2 கூட்டணி அமைந்தால் நான் உங்கள் பதில் அப்படியே நான் வேறு ரிவர்ஸ் கொஸ்டினாக வரேன். அப்போ அச்சப்பட வேண்டியது 48 லட்சம் வாங்கிட்ட பாஜக இல்லை, மகிழ்ச்சி அடைய வேண்டியது 15 டெபாசிட் போனேன் அதிமுகவிலே இதை சொல்லியிருக்கணும். எங்களோடு பாஜக வந்தால் மகிழ்ச்சி. அங்கே யார் இப்போ வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பாஜக வேண்டாம் அப்படின்றாங்க. பாஜகவில் மட்டும் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெயர் குறிப்பிட விரும்பாத சில தலைவர்கள் நாங்கள் போனால் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இது முரணா இல்லையா? இல்லை, அதாவது இது ஒவ்வொருத்தருடைய கருத்து சார். ஒவ்வொருத்தருடைய கருத்து. கட்சியை எல்லாரும் அந்த கட்சியில் வளரணும், கட்சி ஆட்சியில் இருந்தால் அதில் கூட்டணியில் இருந்தால் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தானே, யதார்த்தமான ஒன்று தானே. அந்த அளவில் தான் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவரும் அதிமுகவில் இருந்தவர், ஒரு காலத்தில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், பணியாற்றியவர். அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் டகார்னு எடுத்த ராஜா சார்கிட்ட கேட்டால் கூட அதான் சொல்லுவார். நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவர் மகிழ்ச்சின்னு சொல்லுவாரா, ஒன்றும் சொல்லாமல் நியூட்ரலாக தான் இருப்பார் அவர். ஏன்னா அவர் இது வரைக்கும் கூட்டணி விஷயங்களில் அவர் தலையிடுறதில்ல அதிகமாக. ஒரு கட்சி அப்படின்னா தலைவர் வழியில் தொண்டர்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதிமுக தலைவர் சொல்லிட்டாரு, அது வழியில் தொண்டர்கள்னு பேசுவாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் டெல்லியில் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் முடிவு. அது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது, ஜன்னல்கள் திறந்தே இருக்கும்ல பேசினாங்க டெல்லியில். அது கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாங்கிற அடிப்படையில் சொல்கிறது. அதிமுகவுக்கும் பொருந்தும், யாருக்கு வேணாலும். அதாவது சாய்ஸ் இஸ் ஓப்பன்ங்கிற மாதிரி தான். அது சாய்ஸ் இஸ் ஓப்பன். கூட்டணிக்கு வர்றவங்க வந்தால் பேசலாங்கிறது தான் அதனுடைய. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வேறு இதில் ஒன்றும் புது அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
நிறைய பேர்ட்ட இன்னும் 4 பேர்ட்ட கேட்டேன்னா பிரபலமான 4 பேர்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதை போல தான் திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கார், கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்காரு. இதில் என்ன இதுக்கு ஒரு பெரிய களங்கம் கற்பிக்கிறதுக்கோ இதில் களங்கம் கற்பிக்கிறது எப்படி புரிதல் தான் எனக்கு அந்த புரிதல் என்ன அது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. அவருடைய கருத்து அவர் எல்லாரும் நினைக்கிற போல் அவரும் நினச்சிருக்கலாம். அதனால் அவர் எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரின்னு சொல்ல முடியாது. பாஜகவில் டெல்லியில் எடுத்தால் தான் முடிவு. அண்ணாமலை ஒரு கருத்து இருந்தாலும் கூட டெல்லியில் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். தேசிய கட்சிகள் எல்லாத்துக்குமே அதான பொருந்தோம். அந்த அளவில் திரு நயினார் நாகேந்திரன் சொன்னது வந்து அதில் அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட கருத்து நம்ம தனிப்பட்ட கருத்து தான். நான் குமார் சார் அதுக்கான பதில் தான் வாங்கணும்னு இருக்கேன். இன்னைக்கு 4 இருக்குது, நாளைக்கு அந்த 4 கூட இருக்காதோன்ற அச்சத்தின் மிகுதியில் தான் எப்பா எப்படியாவது கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற இடத்த நோக்கி பல பாஜக தலைவர்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. தேசிய கட்சி தயவு இங்கே தேவையில்லை, வளர்ந்து வர கட்சி, வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி தான் பாஜக. அது வரதுனால அந்த ஒரு பெரிய மேஜிக்கோ 2026 ஒரு டேர்ன் அரவுண்டோ பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சு வச்சிருக்காரு எடப்பாடியார் அப்படின்றது தான் பத்திரிகையாளர் பார்வையாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் திரு ராஜகம்பீரன் சொன்னது, அந்த காங்கிரஸ் 67 போன காங்கிரஸ் இது வரைக்கும் வரல, தேசிய கட்சிக்கு இங்கே செல்வாக்கு இருக்காது, இருக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்கிறார். நான் ஒத்துக்கிறேன். 2 மாநில கட்சிகளும் மக்கள் வந்து தேசிய கட்சியை விட மாநிலத்துக்குன்னு ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியை ஆதரித்தா தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நினச்சி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னே வச்சுப்போம். ஆனால் இருக்கிற 2 கட்சியுமே சேவை மனப்பான்மையோ அல்லது மக்களுக்கு பூரா நல்லதை செஞ்சுட்டோங்கிறதோ லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சோ 30% 40% வாங்கி எல்லா விஷயத்துலேயும் கட்டிங் போட்டு ரிப்பேர் ஆகி பேரெல்லாம் பஞ்சர் ஆகி கிடக்குது. இப்போ நிலமை தான். இப்போ என்னன்னா பெரிய செட்பேக் மக்கள்கிட்ட. மூணாவது சரியாக யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறதுல மக்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது இப்போ தேசிய கட்சி இப்போ அவங்க திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் இந்தியா பூரா நீங்கள் காரில் போய்ட்டு வந்தீங்கன்னா தெரியும், எல்லா மாநிலத்திலையும் கட்டமைப்புகள் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். அதெல்லாம் அபாரமான வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களை இருட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட பூரா திராவிடம்னு பேசி 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 நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அவங்கள ஒரு இருட்டறையிலே வைத்துக்கொண்டு இந்த கிளுகிளு குப்பமே காமிச்ச மாதிரி காமிச்சிக்கிட்டு இவங்க தான் நமக்கு வெளிச்சம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு நம்ம எதிர்காலத்தில் சேஞ்சஸ் வரும். எதிர்காலத்தில் இவங்க இந்த 67 கிட்டத்தட்ட 50-60 வருஷம் அரசியலை பார்த்த மக்கள் தேசிய கட்சிகள்லாம் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன தேவை. இது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். நீங்கள் சொல்கிற வாதம் கரெக்ட். இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் இருக்குது, எல்லாரும் வாக்களிப்பாங்க. ஆனால் அப்படி அது யதார்த்தம் அப்படின்னா இன்னைக்கு பிராந்திய கட்சிகளின் அசுர வளர்ச்சி 400 சீட்டு சொன்ன பாஜக 240 நின்றதற்கு காரணம் இந்தியா கூட்டணியில் வந்த பிராந்திய கட்சிகளின் வளர்ச்சி தான். இனி ராஜகம்பீரன் சொன்ன மாதிரி பிராந்திய கட்சிகள் தானே வந்து அது முற்றிலும் உண்மைதான். ஏன் என்று சொன்னால் காங்கிரஸ் ஒரு கட்சி தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அது செய்த தப்பு அடாவடித்தனம் என்ன, நாட்டில் உள்ள தேவையில்லை இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அரசை கலைத்தது 1959. அதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை 10 முறை கலைத்திருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தை 9 முறை கலைத்திருக்கிறது, அஸ்ஸாமை கலைத்திருக்கிறது, தமிழ்நாட்டை 3 முறை கலைத்திருக்கிறது. ஆர்டிகல் 356 தவறாக பயன்படுத்தி அதில் நீதிமன்றம் தலையிட்டு இப்போ கொறி போட்டு வச்சு இப்போ ஆளுநருக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது போய் இப்போ ஆளுநரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இங்கே ஆக்கிற மாதிரியெல்லாம் பிரச்சாரங்கள்லாம் நடந்து இப்போ ஆளுநரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி ஆளுநரையும் திமுகவில் உள்ள சில அமைச்சர்களையும் கூப்பிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் உட்பட உள்துறை அமைச்சர் உட்பட எல்லாத்தையும் பேசி அரசாங்கம் ஸ்மூத்தாக போகணும்னு சொன்னதுனால, கலைஞருக்கு காயின் வெளியிடணுங்கிற கோரிக்கையை தமிழக அரசு சார்பில் வைத்ததுனால அதற்கு 5 கோடி ரூபா பணம் கொடுக்கணும் டேர்ம்ஸ் யாருக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை அந்த முறையை செஞ்சதுனால அது தவிர்க்க முடியாததுனால அவர் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஆகஸ்ட் 15 அரசு விழான்னு பார்க்குறோம், அரசு விழா அவ்வளோதான். அரசு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சுக்கள்லாம் நீங்கள் பார்க்கலையே, அன்னையிலேருந்து நீங்கள் பார்க்கலாமா, எல்லோரும் கண்ணு மூக்கு வச்சு பேசியிருப்பாங்க, அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகலை. அவங்க முறையோடு அப்ரோச் பண்ணாங்க. அவர் கலைஞர் வந்து அதுக்கு தகுதியான நபர். அவர் ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அதிமுக மீது தான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதிமுக நான் சொல்லவே இல்லையே, நீங்க சொல்லல, நான் புரிஞ்சுக்கிறேன். அது இருக்கு, தொண்டர்கள்ட்ட டெல்லி தான் முடிவு எடுக்கணும். முடிவுகளை டெல்லியில தான் எடுக்கணும். மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்காது. செட்பேக் இப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செட்பேக் இருக்குது சார். 2 திராவிட கட்சிகளையும்
மக்கள் நம்பல. ரைட். அது அது இனிமே உள்ள காலத்துல அது வெளிப்படும்ங்கிறத நான் இப்ப பதிவு பண்றேன். நம்மளேனா வேற கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியலையே. திராவிட கட்சிகள் அதுதான் இனிமேதான் அதுக்கு டேர்னிங் பாயிண்ட். 50 ஆண்டுகள்ல எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியல. இனிமேதான் டேர்னிங் பாயிண்ட் சார். இனிமேதான் டேர்னிங் பாயிண்ட். என்ன நீங்க சொல்றதுக்கான கதையில அங்கதான் திருப்பம் வரப்போகுது அப்படின்றாரு. உண்மையா இருக்கும் பட்சத்துல திராவிட கட்சிகள் தோற்றுதான் போகும்னா ஏன் அதிமுகவுக்கு நீங்க வாய் தேடுறீங்க? நயினா நாகேந்திரன் எதுக்கு அதிமுகவுக்கு வந்து வாய்ப்பு கேக்குறாரு? எங்களோட கூட்டணிக்கு வரணும்னு ஏன் கேக்குறாரு? மக்களுக்கு இக்கரைக்கு ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கழகங்கள் இல்லாத ஆட்சி தானே அண்ணாமலை நடைபயணம் போனாரு. நடைபயண நிறைவுல வந்து பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொன்னாரு? ஜெயலலிதா அவர்களை பாராட்டி, எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி பேசினாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன தேசிய கட்சியை சேர்ந்தவரா? ஜெயலலிதா தேசிய கட்சி, திராவிட கட்சியை தானே சேர்ந்தவங்க. திமுக தான் திராவிட கட்சி நிலங்க, அண்ணா திமுக திராவிட கட்சி. அப்ப உங்களுக்கு திராவிட கட்சியை கழித்து விட்டு உங்களால அரசியல் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அது எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு. அந்த எக்ஸ்பைரி டேட் வந்தாச்சு. நான் கலை சார் கிட்ட எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நான் கலை சார் கிட்ட வரேன். கலை சார், சனாதனம் வீழ்கிற வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் திராவிட கட்சிகளுக்கு கிடையாது. ரைட் கம்பீரன் சார், ஐ கெட் யுவர் பாயிண்ட்.